Hi viewers, praise God. Welcome back to Tamil Cruise World's Vlogger. Happy as if for being நினைக்கிறேன். இன்னைக்கு நான் வந்திருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கொரேஷியா. ஸோ கொரேஷியாவில் டப்ரோனிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான கோஸ்டல் சிட்டிகள் தாங்க இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ எங்களுடைய கப்பலும் வந்து பார்த்தீங்க அருமையாக நங்குரம் போட்டு நின்றுட்டு இருக்கு. ஸோ ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு இந்த டப்ரோனிக்ல. ஏன்னா எங்களுடைய கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் சர்வீஸ் தான் பண்ணிட்டு இருக்கு. ஷிப்ல இருந்து ஒரு சின்ன போட் மூலியமா நாங்கள் இந்த சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கிறோம். ஸோ ஒரு சூப்பரான வியூவு நாங்கள் கப்பல்ல இருந்து அந்த போட்டில் வரும்போது, ஏன்னா இந்த சுற்றி இருக்கிற மலையை நம்ம வந்து கடல்ல இருந்து அந்த மலை வியூவை பார்க்கும்பொழுது அவ்வளோ சூப்பரா இருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் இந்த சிட்டி ரொம்ப ஃபேமஸான ஒரு சிட்டி. கேம்ஸ் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரியஸ் நீங்க பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட முழுக்க ஷூட்டிங் நடந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த டப்ரோனிக் அப்படின்ற ஒரு ஓல்ட் டவுன்ல தான். ஸோ அதனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியஸ்ட் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பீச் இருக்கு, ரொம்ப கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அண்ட் ப்ளூ வாட்டர். பார்க்கறதுக்கே அருமையான ஒரு இடமா இருந்ததுனால இங்க இருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சியோட ஒரு லக்ஸூரியஸ் பிராண்டை இப்போ புதுசா ஒரு கப்பலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் எக்ஸ்ப்ளோரா 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி 1 month ஆக போகுது. ஸோ இப்போ வந்து அந்த கப்பல் யூரோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி அற்புதமாக ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிராண்ட்ல ஒரு 2வதா ரிலீஸ் பண்ணியிருக்கிற கப்பல். ஸோ இன்னும் வந்து எங்களுடைய பிராண்ட்ல எக்ஸ்ப்ளோரா 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2028க்குள்ள ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ ஒரு ஹாப்பியான விஷயம். ஏன்னா இந்த எக்ஸ்ப்ளோரா 1 வந்து நாங்கள் போன வருஷம் 2023ல மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு லக்ஸூரியஸ் பிராண்ட் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ எம்எஸ்சியோட கம்பெனியில் பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 21 கப்பல்களுக்கு மேலே நம்ம எம்எஸ்சி க்ரூஸ் லைனில் பார்க்க முடியும். பட் என்னதான் எம்எஸ்சியில் பிரம்மாண்டமான கப்பல்கள் வந்திருந்தாலுமே ஒரு லக்ஸூரியஸ் கப்பல் அண்ட் என்ன சொல்றது, ஒரு ப்ரீமியம் கெஸ்ட்டுக்கு வந்து சூப்பரான சி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஓஷியன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ப்ளோராவோட ஒரு தீம் வேர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓஷியன் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இங்க இருக்கிற பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளோரா போற எல்லா இடங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டன்னிங்கான இடமா இருக்கும். எந்த க்ரூஸ் லைனுமே போகாத இடங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளோரா அப்படின்ற க்ரூஸ் ஷிப்பு போய்கிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்க கப்பல்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா போர்ட்லேயுமே எக்ஸ்ப்ளோரா ஜர்னிஸ் கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சர்வீஸ் அண்ட் எல்லா போர்ட்லையுமே ஷட்டில் பஸ் அப்படின்றது காம்ப்ளிமெண்ட்ரியா இங்க இருக்கிற போர்ட் அத்தாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு ஹாப்பியான ஜேர்னிஸ் தான் இங்க இருக்கிற எல்லா பேசஞ்சருமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ 2024ல எக்ஸ்ப்ளோரா 2 ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கும் போது ஆஸ் அ க்ரூவான எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்குது. அண்ட் இன்னும் இங்க எம்எஸ்சியோட நியூ பிராண்டான எக்ஸ்ப்ளோரா ஜேர்னிஸுக்கு இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃபர் அப்படின்றது வந்துட்டு தான் இருக்கு டெய்லியுமே. ஸோ நம்மளுடைய சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோராக்கு நிறைய ஜாப் ஆஃபர் வந்து நான் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ எப்போலாம் இந்த ஜாப் ஆஃபர் வருதோ எல்லாத்தையுமே நம்ம சேனல்ல
நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி பாக்ஸில் அப்டேட் பண்ணும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் இந்த எம்எஸ்சியோட ஷிப் மட்டும் ரிலீஸ் ஆகல, இன்னும் நிறைய கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா புது புது கப்பல்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டிஸ்னியோட ஒரு பிராண்ட் நியூ கப்பல் ரிலீஸ் ஆயிருக்கு, அண்ட் ராயல் கரிபியனோட ஒரு பிராண்ட் நியூ ஷிப் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அதே வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிங் க்ரூஸ் லைன், இந்த மாதிரி நிறைய க்ரூஸ் லைன் வந்து இப்போ புது புது கப்பல்களை ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியில ஜாப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காலத்திலுமே இருந்துட்டே தான் இருக்கு, எல்லா ப்ரொஃபஷனலுக்குமே. ஸோ அப்படி இருக்கும்போது க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரி வந்து நாளுக்கு நாள் இம்ப்ரூவ்மெண்ட்டு அண்ட் வளர்ந்துட்டே தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் படித்தேன், கிட்டத்தட்ட 2025 மட்டும் 15 பிரம்மாண்டமான கப்பல்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 15 கப்பல்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு கப்பல்லையுமே கிட்டத்தட்ட 2500 கெஸ்ட்ல இருந்து 5000 கெஸ்ட் கொண்ட கப்பல்கள் தான் இந்த 2025 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது எத்தனை ஆயிரம் கெஸ்ட்டுக்கு எத்தனை ஆயிரம் க்ரூ மெம்பர் தேவைப்படும் அப்படின்றத நீங்க கொஞ்சம் யோகிச்சு பாருங்க. ஸோ க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியில ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா நீங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறைய மேனிங் கம்பெனிங்க அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் அதுவும் இல்லாம இந்த க்ரூஸினோட கம்பெனிகளுடைய டைரக்ட் வெப்சைட்லயும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நிறைய க்ரோத் இருக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஸோ முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல பெல் பட்டன் ஆல் கொடுங்க, அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ see you next video. Thanks for watching.